ரிஷிகா, என்ன ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. போன வாட்டி உங்கள் அம்மா ஸ்பெஷல் செஞ்ச மாதிரி இந்த வாட்டி மாமியார் ஸ்பெஷல் செஞ்சு கொடு. ஓகே, இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துருவன தேங்காவை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் பாலில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை 2 ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி எடுத்துட்டு இப்போ இது அழகாக சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரியே நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நல்லா திக்காக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ரவுண்டாக ஒரு கேப்பை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்ல எடுத்துட்டு அது தனித்தனியா எடுத்தீங்கன்னா குட்டி குட்டி பூரி மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு இதுல ஒன்னொன்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அழகா குட்டியா பூரி மாதிரி உருண்டையா வரும். இப்போ இது தனியா எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் அதுல ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது மைதால செய்வாங்க, பட் நம்ம ஹெல்த்தியா செய்திருக்கோம். எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ரிஷிகாரால சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.